பவித்ரா அன்று மாலை டென்ஷனாக கௌதம் அறைக்கு வந்தாள். கௌதம் அவளை பார்த்ததும், என்னடி இருக்கேனா போயிட்டேனான்னு பார்க்க வந்தியா? கீழே விழுந்து கிடக்கும் புருஷனுக்கு உதவ முடியலை, எதுக்குடி வந்த? பவித்ரா, என்னுடைய புருஷனுக்கு உதவினா எனக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும் என்று அவனை நெட்டி தள்ளிவிட்டு உள்ளே நுழைந்தாள். கௌதம் சிரித்து கொண்டே அவளை இழுத்து அணைத்து, என்ன நடக்கும் சொல்லு. பவித்ரா, எனக்கு நேரமாச்சு விடுங்க, ட்ரெஸ் மாற்றிக்கணும். கௌதம், ஏன், இதுக்கு என்ன குறைச்சல்? பவித்ரா கை கூப்பி கும்பிட்டு, ஆரம்பிக்காதே சாமி, வீட்டில் இருந்து போட்டுட்டு வந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டு போக முடியும், இல்லைனா வீட்டில் கலாட்டா ஆகிடும், 1000 கேள்வி வரும். இந்த புடவை எதுக்கு மாற்றினேன்னு. கௌதம், ஓ அப்படியா என்று அறைக்கு ஓடி சென்றவன் அவளுடைய உடையின் மேல் படுத்து கொண்டு, சரி உன்னுடைய ட்ரெஸ் எடுத்துக்கோ. பவித்ரா, டே என்னை படுத்தாத, இருந்துக்கோ, எனக்கு நேரமாச்சு. கௌதம், அப்போ எனக்கு ஒரு முத்தம் கொடு. பவித்ரா, முடியாது, ட்ரெஸ் வேண்டாம், நான் இப்படியே போகிறேன். அப்போ நான் வாங்கி கொடுத்தது எல்லாம் கொடுத்துட்டு போ. பவித்ரா, நீ என்ன வாங்கி கொடுத்த? கௌதம், ஓ மறந்துடுவீங்களோ, இந்த புடவை ஜாக்கெட்டு என்று அவன் பார்வை நின்ற இடத்தை மறைத்து கொண்டு, பவித்ரா, யோ கொன்னுடுவேன் என்று ஒரு முகத்தை தான் பார்த்திருக்க, இன்னொரு முகத்தை பார்க்க நினைக்காது, தாங்க மாட்டேன். கௌதம், ஐயோ அப்படியா, பயந்துட்டேன். அந்த முகத்தை, மற்ற காட்டாத பாகங்களை எல்லாத்தையும் காட்டேன், பார்க்கணும் போல இருக்கு. பவித்ரா அவன் கழுத்தை குறிவைத்து அவன் மேல் பாய்ந்தாள். ஆனால் அவனை கடிப்பதற்குள் அந்த சூழ்நிலையை தனதாக்கி கொண்டான். பவித்ரா கெஞ்ச ஆரம்பித்தாள், விடுங்க, நான் போகணும். கௌதம், ஒரு புருஷன் கல்யாணமாகியும் இப்படி பிரம்மச்சாரியா இருக்கானே, அவனுக்கு எந்த குறையும் வைக்காமல் பார்த்துக்கணும்னு எண்ணம் இருக்கா? பவித்ரா, யாரு கண்டா, வாயை திறந்தாலே போய், இதில் நான் எத்தனையாவது பொண்டாட்டின்னு தெரியலை. இந்த லட்சணத்தில் இந்த மனுஷனுக்கு இந்த குறை, சலிப்பு வேற. கௌதம், என்னை இந்த விஷயத்தில் சந்தேகப்படாதேடி, கொஞ்சம் ஜாலியாக சைட் அடிப்பேன், ஆனால் எந்த பொண்ணையும் பக்கத்தில் கூட நெருங்கியதில்லை. பவித்ரா, நீங்கள் பொம்பளை பிள்ளைகளை வெளிநாட்டு கலாச்சாரத்தில் கட்டி மட்டும் பிடிச்சிக்குவீங்களோ? கௌதம், அது வேற, அதெல்லாம் கூடவா தப்பா நினச்சிக்குவ, பொறாமை பிடித்தவளையில்லை. பவித்ரா, எனக்கு என்ன பொறாமை, யார் கண்டார், எத்தனை குழந்தைகள் அப்பானோ கூப்பிட வர போகுதோ. கௌதம், வேண்டாம்டி, ரொம்ப கேவலப்படுத்தாதே, நான் அந்த மாதிரி இல்லைடி. பவித்ரா மெல்ல புடவையில் பின்னே கலற்றினாள். கௌதம் அவளுடைய செய்கையில் கிறங்கினான். ஆமாம், சரிதான், நிறைய குழந்தைகள் எனக்கு இருக்கும், நீ தான் அம்மாவா இருப்ப, ஜாக்கிரதை, வருஷத்துக்கு ஒன்று பெற்று போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பவித்ரா, உங்களுக்கு நான் என்ன குழந்தை பெற்றுத்தரும் மெஷினா? பெற்றுக்கிட்டா பத்தாது, நல்லா வளர்த்துக்கணும், படிக்க வைக்கணும், நல்லபடியாக பார்த்துக்கணும், அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் நல்லா சம்பாதிக்கணும். கௌதம் கடுப்பான, சுற்றி வளைச்சு, நீ நினச்ச இடத்துக்கே வந்துட்ட இல்லை, ஓடி, நான் சம்பாதிக்க வக்கில்லாதவனா என்று எழுந்து படுக்கை அறைக்கு வெளியே நடந்தான். பவித்ரா, இவனை ஒரு வழி செய்யணும், எப்பவுமே எக்கு தப்பாக பேசிக்கிட்டு இருந்தால் நான் என்ன தான் பேசுறது? கௌதம், நான் பேசலை, நான் பேசக்கூடாது, அதுதானே பேசலை. பவித்ரா சிலிங்கினாள். என்னங்க? கௌதம் என்ன என்று அவளை பார்க்க அவள் மாறாப்பை நழுவவிட்டாள். கௌதம் கண்ட காட்சி அவன் உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்தது. இதயம் படபடக்க உணர்ச்சி தத்தளிப்பில் உறைந்தான். ஒரு வாராக அவள் விரித்த வலையில் விழுந்தாள். பவித்ரா, அதுதான் என்னை பிடிக்கலையே, சும்மா குறை சொல்லிகிட்டே இருக்கீங்களே என்று அவள் சொல்ல, சட்டென்று நிஜத்துக்கு வந்து அவன் அறைக்குள் பாயும் முன் கதவை அறைந்து சாத்தினார். கௌதம், மரியாதையாக கதவை திறந்துடு, கொன்னுடு வேண்டி. பவித்ரா சிரித்து கொண்டாள். வெளியே கௌதமின் சத்தம் அதிகமானது. இவளோ அவனை கண்டு கொள்ளாமல், என்னை என்ன பாடுபடுத்தின, படுடா என்று நினைத்து கொண்டு அமைதியாக உடையை மாற்றி புடவையை மடித்து வைத்துவிட்டு கதவை திறந்தாள். அவள் மேல் பாய காத்திருந்தவன் அவளை இறுக்கி அணைத்தான். முகத்தில் முத்தமலை பொழிய அவள் என்று வழியில் கத்த, கௌதம் சாரி என்றதும் அவள் ஐயோ என்று முதலில் கண்ணாடி முன் நின்றாள். பவித்ரா, இப்போ என்ன பண்ணுறது? கௌதம், என்ன? பவித்ரா, இதை என்ன பண்ணுறது என்று கன்னத்தில் இருக்கும் விரல் பதிந்த அடையாளத்தை காட்டினார். கௌதம், வலிக்குதா? பவித்ரா, வெளியே தெரியுது. கௌதம், போச்சு, புருஷன் கொண்டுட்டான்னு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துடுவாங்களே. பவித்ரா, யாரு? கௌதம், உங்கள் வீட்டு ஆட்கள் தான். பவித்ரா, ஐயோ சும்மா கிண்டல் அடிக்காதீங்க, போச்சு, இன்னைக்கு பிரச்சனை தான். எங்கள் வீட்டில் ஒரு அன்பு பெட்டகம் இருக்குது, இதை பார்த்தால் அது வேறு வெடிக்குமே, என்ன பண்ணட்டும்? கௌதம், பேசாமல் ராத்திரி இங்கேயே இருந்திடேன் என்று அவன் வேறு எண்ணத்தில் சொல்ல, பவித்ரா அவனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல், ஐயோ என்னால் முடியாதுப்பா, அந்த ஆள் ஊரையே தலையிலா திருப்பி போட்டுடுவார். கௌதம், போடி முட்டாள் என்று முணுமுணுத்து கொண்டே, நான் வேணும்னா ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா? பவித்ரா, என்னன்னு? என்னுடைய அப்பன் குதிருக்குள்ளே இல்லைனா, அவர்கிட்ட நீங்கள் மாட்டுனீங்கன்னா உங்களை என்ன பண்ணுவாரோ அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம்.
கௌதம் என்ன பெல்டப் ஓவராக இருக்குது. பவித்ரா யோ சர்வர் இதுக்கு ஒரு வழி சொல்லியா? ஐடியா, வாங்க என்னுடன் மாலில் மேக்கப் ஐட்டம் வாங்கிட்டு வந்து மறைச்சிடலாம். கௌதம் வேண்டாம், அந்த கெமிக்கல் பட்டு இன்னும் வலி அதிகமாகிடுச்சுன்னா பவித்ரா என்ன பண்ணட்டும்? கௌதம் வெயிட், நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சோட்டா பிம் மாஸ்க் போட்டுக்கோ. பவித்ரா ஐயோ ரொம்ப பெரிய யோசனை, வீட்டுக்கு போனதும் கலெக்டரை சொல்லுவாங்களே. கௌதம் நீ தைரியமாக சொல்லு, மாஸ்க் கலற்றி என்னுடைய முகத்தில் நுழைச்சிங்கன்னா நீங்கள் யாரும் உயிரோடு இருக்க மாட்டீங்க. ரத்தம் கக்கி அவன் முடிப்பதற்குள் பவித்ராவின் பல் அவனுடைய கையில் இறங்கி இருந்தது. கௌதம் வலிக்குது வலிக்குது வலிக்குதுடி. பவித்ரா அவனை உதறிவிட்டு பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். கௌதம் கையில் இருந்த பல் வரிசையை பார்த்து சிரித்து கொண்டான். முன்னாடி ஜென்மத்தில் நாயா பிறந்தியாடி, அதற்கு முத்தமிட்டான். பவித்ரா மெல்ல மெல்ல வீட்டுக்குள் நுழைந்தாள். வளவன் வந்து அக்கா என்றான். அவளுக்கு பகீர் என்றது. வளவன் என்னக்கா பயந்துட்டியா? பவித்ரா இருடா ஃபோன் அடிக்குது என்று அடிபட்ட கன்னத்தில் ஃபோனை வைத்து கொண்டு, ஒரு நிமிடம் சார், இதோ டீட்டெயில் எடுத்துட்டு கூப்பிட்றேன் என்று ஃபோனில் பேசிக்கொண்டே உள்ளே செல்வது போல அவனுடைய அறைக்குள் நுழைந்தான். வளவன் அம்மா, அக்கா என்னிடம் பேசாமல் போறா. கோதை வீடு, ஏதாவது வேலையாக இருப்பா, என்னுடைய புக்ஸ் எடுத்து வை, பிசிக்ஸ் படிக்கலாம். வளவன் அம்மா நாளைக்கு மேத்ஸ் பரீட்சை, பவி தான் தெளிவாக சொல்லி கொடுப்பா. கோதை நாளைக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம்னு சொன்ன. வளவன் ரெண்டுமே இருக்குது, ஆனால் கணக்கு டீச்சர் சீக்கிரம் தூங்கிடுவா, அதனால் அதை முடிச்சுட்டு ஃபிசிக்ஸ் டீச்சர் கிட்ட வரேன் என்று பவித்ரா அறைக்குள் நுழைய அவள் முகத்துக்கு ஃபேஸ் பேக் போட்டு கொண்டிருந்தாள். வளவன் என்ன மேக்கப், கொஞ்ச நாளாக இல்லாமல் இருந்தது, இப்போ ஆரம்பிச்சாச்சா? வா எனக்கு சொல்லிக் கொடு. பவி வரேண்டா என்று முகத்தை மறைத்தவள் யாரும் கண்டு கொள்ள மாட்டார்கள் என்ற உறுதியுடன் அறைக்கு வெளியே சென்றாள். பவி என்னடா என்று அவனுடன் அமர கோதை காஃபி எடுத்து கொண்டு வந்தவள் அவளை விசித்திரமாக பார்த்தாள். பவி கண்டு கொள்ளாமல் பாடத்தை சொல்லி கொடுத்து கொண்டிருக்க கோதை அவளுடைய லேப்டாப்பில் உட்கார்ந்து அவளுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் வீட்டுக்கு வந்த முத்து, குட்டிமா என்ன ஆச்சு? பவித்ரா முகத்தின் ஒரு பகுதியை மூடிக்கொண்டு என்னாச்சு? முகத்தில் என்ன? பவித்ரா பேக் போட்டேன். முத்து அது தெரியுது, முதல்ல கழுவிட்டு வா, முகம் வீங்கியது போல இருக்கு என்றதும் கோதையும் இருந்து பவித்ராவிடம் வந்தாள். கோதை நான் நினச்சேன் அப்போவே விசித்திரமாக இருக்காளேன்னு. ஓடி. பவித்ரா மனதுக்குள் போச்சா, இப்போ கூட்டமாக உட்கார்ந்து கூடி பேசுவாங்களே. அறைக்குள் சென்று முகம் கழுவி வந்தாள். முத்து கோபத்தில் யார் என்ன பண்ணினா? பவித்ரா அது ஒன்றும் இல்லைப்பா, சுவரில் இடிச்சுக்கிட்டேன். முத்து யார் அடிச்சா என்று கர்ச்சித்ததில் வீடே கொஞ்சம் அதிர்ந்தது. பவித்ரா பயந்து நடுங்கி கொண்டே பிரவீன். முத்து வேகமாக வாசலை நோக்கி சென்றார். பவித்ரா அவளை தாண்டி சென்று அப்பா வேண்டாம், அவனை அடிச்சிட்டாங்க. முத்து என்னுடைய பொண்ணு மேலே கை வச்சிருக்கான், அப்படி சும்மா விட முடியுமா? வெட்டி கூறு போட்டாதான் ஆத்திராடங். பவித்ரா அவர் கையை பிடித்து கொண்டு அப்பா அவள் அடி வாங்கிட்டா, விட்டுடுங்க, எனக்கு ஒன்றுமில்லை. முத்து அவளுடைய கன்னத்தை தொட்டு பார்த்தார். அவருடைய மனதில் துக்கம் படிந்தது. கோதை வேறு எங்காவது காயமா? பவித்ரா இல்லம்மா. கோதை உண்மையை சொல்லு என்று அவளை தடவி பார்க்க அவளோ அம்மா என்று கடிந்தார். முத்து அவனை எங்கே பார்த்த? பவித்ரா மனதுக்குள் ஐயோ, இந்த கேள்விக்கு பதில் இன்னும் யோசிக்கலையே. ஆஃபீஸ்லேருந்து எங்கள் மேனேஜரை பார்க்க போனேன்னா அப்போ. முத்து உங்கள் ஆஃபீஸுக்கு எதுக்கு அவன் வந்தார்? பவித்ரா மனதுக்குள் வர வர அப்பா ரொம்ப உஷாராக கேள்வி கேட்குறேன்னு இப்படி தொலைச்சி எடுக்கிறாரே. என்னுடைய மேனேஜர் ரூம் பக்கத்தில் இருக்கும் எங்கள் ஆஃபீஸை சேர்ந்த ஹோட்டலில் இருக்குது. அவன் அங்கே ஹோட்டலுக்கு வந்திருப்பான் போல எதேச்சையாக. முத்து எதுக்காக அடித்தான்? பவித்ரா நான் அவனை அடித்தேனா, அதனால் அவனும் என்னை அடித்தான். டிட் வாட் டாட். சரியாக போச்சு. முத்து சரி நீ போய் சாப்பிடு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். பவித்ரா மனதுக்குள் போச்சு, பிரவீனை பற்றி விசாரிக்க போனால் கௌதமை பற்றி தெரிந்துவிடும், அப்புறம் அப்பா கௌதமை ஏதாவது செய்துவிட்டார் என்று பயந்தாள். பவித்ரா ஒரு வேகத்தில் அப்பா சொல் பேச்சு கேட்காம போனீங்கன்னா அப்புறம் நான் வெளியே போயிடுவேன். முத்து பவித்ரா என்று முத்து கத்த அவள் நடுங்கினாள். இதை தவிர வேறு வழியில்லை என்று முடிவு செய்து கண்ணில் கண்ணீரை வழியவிட்டாள். கோதை முத்துவை பார்த்து தலையில் அடித்து கொண்டு பவி உள்ளே வா என்று அழைத்து கொண்டு சென்றார். முத்து பின்னாலே உள்ளே சென்றார். பவித்ராவுக்கு அப்பா ஒரு வழியாக உள்ளே வந்துவிட்டார் என்று நினைத்து கொண்டு உள்ளே நிம்மதியாக சென்றார். பவி கொஞ்ச நேரம் அழு, இல்லைனா இந்த மனுஷனை சமாளிக்க முடியாது என்று மனதில் சொல்லிக்கொண்டு கேவினாள். கோதை சரி கோபத்தில் கத்திட்ட, அதுக்காக இப்படியே அழுதுகிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறது? பவி விசிம்பு கொண்டே இருக்க முத்து அவள் தலையை வாஞ்சையாக தடவி கொடுத்தாள். பவி தட்டிவிட்டாள்.
முத்து குட்டிமா சாரு, இனிமேல் சத்தம் போட மாட்டேன். அது சத்தம் போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்க கூடாது என்று நினைத்து கொண்டு எழுந்து சென்றார். முத்து குட்டிமா சாப்பிட்டு போவே கோப நடிப்புடன் பசிக்குது, ஆனால் கெத்து முக்கியம் என்று நினைத்து எனக்கு வேண்டாம், எப்படி இருந்தாலும் ஊட்டி விட்டுடுவாங்க என்ற நம்பிக்கையில் சொன்னார். முத்து இன்னும் சத்தமாக, எனக்கும் வேண்டாம், எல்லோரும் போங்க, போய் படுத்துக்கோங்க, யாருக்கும் இன்னைக்கு சாப்பாடு கிடையாது, பொம்பளை பிள்ளைன்னு செல்லமாக வளர்த்தேன் பாரு, ஒரு வருஷத்துக்கு சாப்பிடாமல் இருக்கணும் என்று சொல்லிவிட்டு நகர பவித்ரா, ஐயோ ரிவர்ஸ் கியர் போடுறாரே, சமாளிக்கணும் என்று ஓடி வந்து அவர் கையை பிடித்து கொண்டு ரொம்ப பிழுகிக்க, வேண்டாம் எல்லோரும் சாப்பிடலாம் என்று சாப்பிட அழைத்து சென்றார். வளவன், எல்லோரும் ட்ராமா பண்ணி முடிச்சாச்சா? எனக்கு இன்னும் அக்கா பாடம் சொல்லி கொடுக்கவே இல்லை. பவி, சரிடா வரேன். அனைவரும் சாப்பிட்டு முடித்து வளவனுடன் படிக்க உட்கார்ந்தார். முத்து மாடிக்கு சென்று அவருடைய அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் அடித்து, பிரவீன் இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்து சொல்லு, 9 மணிக்கு மேல் வருகிறேன், நாம் அவனை பார்த்துட்டு வந்துடலாம் என்று ஃபோனை வைத்துவிட்டு தகவலுக்காக காத்திருக்க சிறிது நேரத்தில் ஃபோன் அடித்தது. சார், அவன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கானா, கேஸ் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வரும் பொழுதே ரத்தம் ஒழுக தான் வந்தானாம், ஏதோ பெரிய இடத்து விவகாரம்னு சொல்கிறாங்க. முத்து, அப்படியா? கேஸ் கொடுத்ததுன்னு யாருன்னு விசாரிக்க முடிஞ்சதா? யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஆனால் என்கே ஹோட்டலில் இருந்து தான் இவனை தூக்கிட்டு வந்திருக்காங்க. முத்து கொஞ்சமும் ஆச்சரியம் விலகாமல், அந்த ஹோட்டலில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியணும் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தார். வீட்டில் பவித்ரா வளவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதே தூக்கமாக வந்தது. கட்டுப்படுத்தி முடியாமல் அப்படியே தூங்கி போனார். வளவன், போச்சா, 9 மணியாச்சா, இனிமேல் யாராலும் இவளை எழுப்ப முடியாது, அப்பா அக்கா தூங்கிட்டா என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றார். முத்துவிற்கு வளவனின் குரல் கேட்க வரேன் என்று பதில் சொல்லிவிட்டு மனதுக்குள் எழுந்த கேள்விகளை வரிசைப்படுத்தி கொண்டிருந்தார். என்ன நடந்தது பவித்ராவுக்கு? எதனால் பிரவீன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறார்? ஏன் எந்த தகவலும் வெளியே தெரியாமல் மறைக்க வேண்டும்? பெரிய இடத்து விஷயம் என்றால் யார் இதில் ஈடுபட்டிருக்கிறார்? தகவலை லாபகமாக கறந்துவிடும் நம்ம ஆட்களுக்கு யார் டஃப் கொடுக்குறாங்க? கீழே இறங்கி பவித்ராவுக்கு அருகில் வந்தார். பொம்மை போல தூங்கி கொண்டிருக்கும் தன்னுடைய இளவரசியை கையில் தூக்கி கொண்டார். அறையில் படுக்க வைத்து ஏசி போட்டுவிட்டு அவளுடைய பொம்மையை பக்கத்தில் வைத்துவிட்டு நகர்ந்தார். தன்னுடைய அறைக்குள் கோதை பொங்கி கொண்டிருந்தார். என்ன திமிர் இருந்தால் என்னுடைய பொண்ணு மேலே கை வைப்பா? முத்து என்னுடைய கையில் சிக்காம போயிட்டான். கோதை, இப்போ மட்டும் என்ன, மணி 9 தானே ஆகுது, கிளம்புங்க, அவன் உடம்பு முழுசா தடிச்சு போகணும், ஏற்பாடு பண்ணுங்க. முத்து, என்னடி எனக்கு மேலே வன்மத்தை வச்சிருக்க? கோதை, பின்ன கல்யாணத்தில் அவள் செய்த வேலைக்கே விட்டு வச்சிருக்க கூடாது, நீங்கள் தான் கலாட்டா ஆகிடும், பொண்ணு பேர் வெளியே வந்துடும்னு அமைதியாக இருந்துட்டீங்க, இப்போ அவள் மேல் கையை வச்சிருக்கா, முகம் எப்படி வீங்கி இருக்க பார்த்தீங்க இல்லை? அமைதியாக இருந்தா நம்மை சீண்டிக்கிட்டே இருப்பாங்க. முத்து, எனக்கும் துடிக்குதுடி, ஆனால் ஒரே குழப்பமாக இருக்குது. அவன் மேல் போலீஸ் கம்ப்ளைண்ட் யாரோ கொடுத்துருக்காங்க. இப்போ அவன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான். கேஸ் என்னன்னு தெரியலை, பெரிய இடத்து சமாச்சாரம்னு சொல்கிறாங்க. நம்ம ஆளாலேயே விஷயத்தை வாங்க முடியலை. அதுவும் இல்லாமல் பிரவீனுக்கு செம அடியா. ஸ்டேஷனுக்கு வரும்பொழுதே அரை உசுராக தான் வந்தானா, ஆனால் இப்போது தெளிய வச்சு பின்னிக்கிட்டு இருக்காங்களாம். கோதை, அப்படியா? ஆனால் பவித்ரா ஏற்கனவே சொன்னாலே அவனை யாரோ அடிச்சிட்டாங்கன்னு. முத்து, யாரு? கோதை, தெரியலையே, கேட்கலாமா? முத்து, தூங்கிட்டாளே. வளவன் அம்மா என்று அழைக்க, கோதை, அவனுக்கு நாளைக்கு பரீட்சையா, என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன் என்று அறையை விட்டு வெளியே வந்தான். முத்து ஃபோனை எடுத்து சதீஷ் பக்கத்தில் இருப்பவரை தள்ளிவிட்டு, அங்கிள். முத்து, ஃப்ரீ ஆகிட்டு கூப்பிடுவேன்னு பார்த்தேன். சதீஷ் மணியை பார்த்து இரவு 9 என்று உணர்ந்தான். சாரி அங்கிள், நான் மறந்துட்டேன், சொல்லுங்க அங்கிள். முத்து, நாளைக்கு வீட்டுக்கு வா, பேசணும். சதீஷ், சரிங்க அங்கிள் என்று ஃபோனை வைத்துவிட்டு பக்கத்தில் இருந்த நிலாவை பார்த்தான். அவளோ காரா சேவ் சாப்பிட்டு கொண்டிருந்தாள். சதீஷ், நிலா, நான் உன்னிடம் என்ன சொன்னேன்? நிலா, ஞாபகம் இல்லையே. சதீஷ் அவள் கையில் இருந்த சேவ் பாக்கெட்டை பிடுங்கி கொண்டு, இப்போ சொல்லு நிலா, என்னடா பிரச்சனை? சதீஷ், நீ தாண்டி பிரச்சனை, உங்கள் அப்பா என்ன மைண்ட் செட்டில் இருக்காரு, நம்ம விஷயம் ஏதாவது தெரிஞ்ச மாதிரி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்ல சொன்னேனே. நிலா, நான் தான் அவரை பார்க்கவே இல்லையே, எப்படி சொல்லுவேன் சதீஷ்? ராத்திரி போவேனா, யாருக்கும் தெரியாமல் என்னோடய ரூமில் ஒளிஞ்சுக்குவேன். காலையில் எங்கள் அம்மா 9 மணிக்கு ஒரு ஆட்டம் ஆடிய பிறகுதான் எழுந்துப்பேன். எப்படி எங்கள் அப்பாவை பார்த்து பேச முடியும் சொல்லு? சதீஷ் கடுப்பாகி நிலா என்று கத்த, அவள், இன்னைக்கா இருந்தாலும் நீ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும், இல்லை என்னை கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்துடலாம்னு இருக்கியா?
இவளோட சண்டித்தனத்தை ஆரம்பித்தாள் என்றால் யாருடைய பேச்சும் எடுபடாது என்று தெரிந்து, இந்தா மணி எத்தனை தெரியுமா என்று கையில் வைத்திருந்த சேவ் பாக்கெட்டை எடுத்து கொடுத்தார். நிலா, ஓ 9 ஆச்சா? அவள் தூங்கி இருப்பா. எங்க அப்பாவுக்கு என்னுடைய ஞாபகம் வந்துடும். கிளம்புறேன். நீ இல்லாட்டியும் வேறு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க அவர் பேச்சை கேட்பது போல நடிக்கவாவது வேண்டாமா? சதீஷ், உனக்கு என்னடி பிரச்சனை? என்னை நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாமா? நிலா, ஓகே, நாளைக்கு நான் தயாராக வந்துடுறேன். காலையில் கோயிலில் கல்யாணம், அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் என்னை நல்லா ஹோட்டலாக கூட்டிகிட்டு போய் சாப்பிடலாம். அப்புறம் உன்னுடைய மாமனாரை பார்த்து ஹலோ சொல்லிட்டு வா. சதீஷ், அடிச்சேன்னு வை, நம்ம வீட்டில் சொல்லாமல் கல்யாணமா? நிலா, வீட்டில் ஒத்துக்குவாங்களா? நம்ம அப்பா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் அம்மா ஹிஸ்டரியா பேஷண்ட். எங்கள் அப்பா மூளை வளர்ச்சி இல்லாத சொந்த தங்கச்சி மகனையே வீட்டை விட்டு அனுப்பிட்டார். இப்போ உங்கள் அம்மா பற்றி தெரிஞ்சும் என்னை கல்யாணம் செய்து கொடுப்பாரா? சதீஷ், அவ்வளவு யோசிக்கிறவங்க நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது வேண்டாம்னு சொல்லி இருக்கலாம் இல்லை? உங்கள் அக்கா கல்யாணத்தில் சர்வர் பையனை நீ சொல்லி விட்டது எனக்கு தெரியாதா? நிலா, அவ்வளவு தெரியும்ல, எதுக்கு ப்ரப்போஸ் பண்ணினாங்களா? ஏதோ பாவம்னு நான் உங்களை ஏற்றுக்கிட்டேன் இல்லை? என்ன சொல்லணும், லவ் பண்ண ஆரம்பித்து 1 மாதத்திலேயே என்னை பிடிக்காமல் போயிடுச்சு. இது என்னோட அக்காக்காரி வேற மண்டபத்திலேயே அழகான ஆளாக பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்குவாளாம். என்னிடம் தட்டி பிடிங்கிறது தானே அவளுடைய வேலை. சதீஷ், இப்போ என்ன சொல்ல வர? எனக்கு ஓகே சொல்லும்போது தெரியும் இல்லை என்னுடைய அம்மா அப்படிதானே? உன்னிடம் நான் மறைச்சி வச்சு உன்னை ஏமாத்தினேனா? சில வருடங்களாக இப்படி தான் இருக்காங்க. எதனாலேன்னு தெரியலை. நிலா, முதல்ல கோவப்படுவதை நிறுத்திட்டு நான் சொல்வதை நிதானமாக கேளு. நாம லவ் பண்ணுறோம். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தால் என்னை உங்கள் அம்மா வீட்டுக்குள் அனுமதிப்பார்களா? புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன பொண்ணை வீட்டுக்கு வெளியே நிறுத்தினா என்னுடைய அப்பா ஏற்றுக்குவாரா? யார் கண்டார்? இப்போ எங்கள் அப்பாவுக்கு தன்னுடைய பெரிய பொண்ணை பற்றிய நினைப்பு என்னையெல்லாம் நினைப்பாரோ என்னவோ. சதீஷ் அவளை அணைத்தான். நான் ஒன்று அழகன் இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சுதானே ஓகே சொன்னேன். இல்லை, உன்னை என்னை விட்டால் யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு தான். சதீஷ், சரி, எனக்கு நீ கடவுள் கொடுத்த வரம் போதுமா? உங்கள் அக்கா பிரச்சனை முடிஞ்சதும் நம்ம கல்யாணம் பற்றி பேசலாம். இல்லை, நினப்பு தான். எப்பவும் அவளை பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அவள் என்றால் ரொம்ப உசத்தி. நான் மட்டும்தான். விடு, உனக்கு என்னை பிடிக்கும் தானே? இல்லைன்னா விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். சதீஷ், லூசு மாதிரி உளராதே. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிலா, ஏன்? சதீஷ், நீ ரொம்ப அழகாக இருக்க, நல்ல பொண்ணு, குறிப்பாக என்னுடைய மனசுக்கு பிடிச்ச பொண்ணு. நிலா அவனுடைய தோளில் சாய்ந்து கொண்டாள். சதீஷ் அவள் கன்னத்தில் தட்டி கொடுத்தான். சதீஷ், சரி, லேட்டாகுது, உங்கள் வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன். நிலா என்று பைக்கில் உட்கார்ந்து அவன் இடுப்பை கட்டி கொண்டு அவன் மேல் சாய்ந்து கொண்டாள். மறுநாள் காலை கௌதம் பவித்ரா ஆஃபீஸ் வருவதற்காக காத்திருந்தவன் ஏமாந்தான். 11 மணி வரை அவள் வரவே இல்லை. வாசு, மேடம் வரலையா? வாஸ், இன்னைக்கு ஆஃப் சார். கௌதம், ஆஃப் டியூட்டியா? நேற்று கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணுற? ஃபோனை அவளுக்கு டயல் செய்ய ஃபோன் எடுக்கப்படவில்லை. கௌதம், என்ன பண்ணுறாலோ தெரியலையே. ஃபோனை எடுத்து பேசினா என்ன? எழுந்து குறுக்கே நெடுக்க நடந்துவிட்டு இது வேலைக்கு ஆகாது என்று சொல்லிக்கொண்டு காரை எடுத்துக்கொண்டு அவள் வீட்டுக்கே கிளம்பினான். அவள் வீடு இருக்கும் வீதியில் கடைசியில் காரை நிறுத்திவிட்டு வெளியே காரில் சாய்ந்து கொண்டு நின்று இருந்தான். சதீஷ் முத்து அழைத்ததற்காக அந்த பக்கம் வர சதீஷ் கௌதமை பார்த்து நின்றான். சதீஷ், கௌதம் இருவரும் எங்கோ பார்த்த மாதிரி இருக்கே என்று ஒருவருக்கொருவர் நினைத்து கொண்டனர். சதீஷ் கௌதம் அருகே வந்து, உங்களை எங்கோ பார்த்த மாதிரி ஃபீலிங். கௌதம், எனக்கும் அப்படிதான் இருக்குது. பை த வே, ஐ ஆம் கௌதம். சதீஷ், லா ப்ராக்டிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள்? கௌதம், சர்வர், ஹோட்டலில் பார்த்துருப்பீங்க. சதீஷ் குழப்பமாக அவனை பார்த்தான். அவன் சாய்ந்திருந்த காரை பார்த்தான். எனி ஹெல்ப்? கௌதம், நோ தேங்க்ஸ். சதீஷ், சர்வர், ஓ அவனா நீ என்று அவனை பற்றி யோசித்து கொண்டே பவித்ரா வீட்டுக்குள் நுழைய பவித்ரா தோட்டத்தில் இருந்த ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்தாள். சதீஷ், ஏ பவி, என்ன இன்னைக்கு ஜாலியா? பவி, வாடா என்று அவனை அழைத்து பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டாள். சதீஷ், என்னடி கண்ணை வீங்கி இருக்கு? யார்கிட்ட அடி வாங்கின? பவி, வெளியே தெரியுதா என்ன? சதீஷ், ஆமாம், ஸ்பீக்கர் கட்டி ஊருக்கே சொல்லலாம், அப்படி இருக்கு. பவி, நீ எதுக்கு இங்கே வந்த? சதீஷ், நல்ல கேள்வி. ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம். பவி, என்ன? சதீஷ், வெளியே நின்றுக்கிட்டு இருப்பது உன்னோட புருஷ மாதிரி இருக்கு என்றதும் திடுக்கிட்டு டக்கென்று எழுந்து சென்று வாசலில் இறங்கி பார்க்க கௌதம் ரேவர்ட்ஸ் மாடல் மாதிரி நின்று கொண்டிருந்தான். பவி படபடத்த இதயத்துடன் வீட்டுக்குள் பார்க்க அப்பா சோஃபாவில் உட்கார்ந்திருந்தார். சதீஷ் அவளுக்கு அருகே வந்து, நான் சொன்னது சரியா என்றான்.
பவி உள்ள அப்பா கிட்ட ஏதாவது சொன்னா கொன்னுடுவேன் என்று காரை நோக்கி ஓடினான். கௌதம் அவளை ஓடி வந்து கட்டிக்கொண்டு அப்படியே தூக்கி காரில் திணித்தான். பவி என்ன பண்ணுறீங்க? நடு ரோட்டில் கட்டி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? காரில் சரியாக உட்கார்ந்து கொண்டு அவன் பிடியை உதறிவிட்டாள். கௌதம் உன்னை பார்த்து யாராவது நீ ஓடினா நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்காங்களா? பவி குனிந்து தன்னைத்தானே பார்த்தாள். இரவு போட்டுக்கொண்டிருந்த நைட்டியுடன் மேலே மெல்லிய துப்பட்டா போட்டு இருந்தாள். டக்கென்று நெஞ்சை கையால் மறைத்து கொண்டாள். கௌதம் தலையில் அடித்து கொண்டு அநியாயமா இல்லை, நான் பார்க்கலாம், வேற யாரும் பார்க்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே காரை எடுத்தான். பவி ஐயோ என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? கௌதம் அடைச்சி கையை அந்த இடத்தில் இருந்து எடு, என்னவோ ரேப் பண்ண வந்த மாதிரி. நேற்று கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு போட்டியே ஒரு சீன், பாதியில் நின்று போன சீனை கண்டினியூ பண்ணி முடிச்சு வைக்கதா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். பவி முகம் சிவந்து முகத்தை மூடிக்கொண்டாள். ஐயோ போச்சு போச்சு, அப்பா வீட்டில் இருக்கார், என்னை வீட்டில் விட்டுடுங்க, தேட ஆரம்பிச்சிடுவேன், இன்னைக்கு என்ன ஆக போகுதோ, இப்படியே எனக்கு வில்லங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கௌதம் என்னடி நம்ம வீட்டுக்கு தெரியாமல் லவ் பண்ணுறோமா என்ன? முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட புருஷன்டி நான். பவி ஆமாம், அதுக்காக நம்ம நிலைமை என்னன்னு யோசிச்சிங்களா? இப்போ நம்ம தேடிக்கிட்டு எங்கள் அப்பா வந்துடுவார். கௌதம் என்ன பெரிய நிலைமை, அதையும் தான் பார்க்கலாம் என்று பெட்ரோல் பங்கில் நிறுத்தினான். கௌதம் இறங்கி டேங்க் ஃபுல் பண்ண சொல்லிவிட்டு காருக்குள் பதற்றத்துடன் உட்கார்ந்திருக்கும் தன்னுடைய மனைவியை பார்த்தான். அவனை சீண்ட நினைத்து பவி பணம் கொடு 4000. பவிக்கு தூக்கி வாரி போட்டது. என்னது பணமா? என்னிடம் ஏது? நான் உங்களை பார்த்ததும் ஓடி வந்துட்டேன். போச்சு, பெட்ரோல் போடும் முன் ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? இப்போ என்ன செய்கிறது என்று பதற்றத்தில் நகத்தை கடித்தாள். என்னது இல்லையா? நீ தானே வேலைக்கு போகிற, நான் வேலை இல்லாமல் சும்மா இருக்கேன், என்னிடம் எப்படி பணம் இருக்கும்? நீயாவது பாவம், புருஷன் செலவுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம்னு கொடுத்து வச்சிருக்க வேண்டியது தானே. என்னை ஒரு நாளாவது புருஷனா மதிச்சியா? யோ இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கீழே இறங்க முடியாதுன்னு அமைதியாக இருக்க, இல்லைன்னா நீ பண்ணுற வேலைக்கும் பேசுகிற பேச்சுக்கும் உன்னை விட்டுட்டு இப்படியே நடந்து வீட்டுக்கு போயிடுவேன். பங்க் ஆசாமி சார், கொஞ்சம் வண்டியை ஓரம் போட்டுக்கிறீங்களா? மற்ற வண்டி வர இடைஞ்சலாக இருக்குது. கௌதம் ஒரு நிமிடம் சார் என்று காரை முன்னே எடுத்தான். ஏர் செக் செய்யும் இடத்தில் நிறுத்தினான். பவி ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? கௌதம் எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஏன் பவி பெண்களுடன் வெளியே போகணும்னா ஆண்கள் தான் செலவு செய்யணுமா? பவி தலையில் அடித்து கொண்டான். லூசு, லாஜிக்கே இல்லாமல் பேசினீன்னா கொன்னுடுவேன். உன்னை பார்த்ததும் வீட்டில் அப்பா இருக்காரே, நீ அவர் கையில் மாட்டக்கூடாதுன்னு பயத்தில் ஓடி வந்துட்டேன். எல்லாம் என்னோட தலையெழுத்து, இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே.